வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக போரை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இவங்க சொன்னக்கூடிய அந்த புள்ளி கடைசியாக வந்துருச்சு. 27ஆம் தேதியிலிருந்து இந்திய பொருட்கள் மேலே 50% வரி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் மூலயமா நிறையா வணிகர்கள், சிறு வணிகர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவுமே கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு இந்தியா அசர போகிறதில்ல அப்படின்றது இப்போ ரொம்ப தெளிவாகவே வந்துருச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் இது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. 6 மாத காலம் என்னுடைய எஸ்டிமேட்டு. அதற்கு உண்டான சமிக்கைகள் வந்து ரொம்ப கிளியராகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி, நிக்கி ஹேலி அவங்க பார்ட்டியை சேர்ந்த ஒரு முக்கியமான லீடர், அவங்கள விட்டு இந்தியாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேச வைக்கிறது. அதன் பிறகு இந்தியாவுக்கு நீங்கள் நம்ம 2 பேர் நண்பர்கள், சைனா தான் நம்மளுடைய எதிரி, பொது எதிரி, நம்ம இதுலேருந்து டைவெர்ட் ஆகக்கூடாது, நீங்கள் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துங்க, ட்ரம்ப்ட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 2 முக்கியமான விஷயம். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஊடகம் அவங்க ஒரு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது படி எடுத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் இந்த வரி விதித்த பிறகு 4 முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேச முயற்சித்ததாகவும், அந்த ஃபோன் காலை எடுக்க பிரதமர் மோடி அவர்கள் மறுத்ததாகவும் செய்திகள் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 முறை ஃபோன் கால் பண்ணியும் எடுக்கலை, இந்தியா வந்து அமெரிக்காவை மதிக்கலை. 2 காரணம், இந்தியா கடுங்கோபத்தில் இருக்கிறாங்க. 2வது, பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த மாதிரியான சீரியஸ் விஷயத்தை ஃபோன் கால்லலாம் பேசிலாம் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையை வந்து இந்தியா எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவை ஹர்ட் பண்ணியிருக்கு அமெரிக்கா அப்படின்ற செய்தி ஜெர்மனியோடைய ஊடகத்துலேருந்து வருது. ஸோ இதோடைய ரிஷி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, இந்த செய்தி இந்தியாவிலேருந்து போயிருக்கணும். இந்தியாவுடைய பிரதமர் அலுவலகத்திலேருந்து யாராவது தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரியான நியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து தகவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட இராணுவ ரகசியங்களே சிக்னல் ஆப்பில் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க ஒரு தகவலை வெளியில் விடுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரம்ப் மோடி அவர்களுடைய அந்த உறவு எப்பயுமே இருக்குது, 2 பேரும் நல்ல நண்பர்கள் தான். ட்ரம்ப் இதை பேசணும்னு முயற்சித்தார், ஆனால் மோடி வந்து மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் குளோபல் ஆடியன்ஸுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அமெரிக்கா ஒரு ரவுடித்தனமான வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா நாடுகள், அவங்களோட உள்ளே இருக்கக்கூடியவங்களே கொஞ்சம் அறிவு இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி. ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய மெசேஜிங் இது வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஊடகம் அப்படியே பெரிய ஒரு புலனாய்வு எல்லாம் பண்ணிலாம் இதெல்லாம் தெரியல. ஏன்னா நடத்த முடியாது. அதிபர்கிட்ட பிரதமர் கால் வருது அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அன்லஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ஒரு நாடு அதை வெளியில் சொல்லணும்னு இது பண்ண வரைக்கும் அதை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த செய்தியை நம்ம பெரிய லெவலில் அலட்டிக்க வேண்டாம். இந்த கேரட் அண்ட் ஸ்டிக்கில் இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நரேட்டிவை அவங்க செட் பண்ணுறாங்க. 2வது, பீட்டர் நராவ், இவர் வந்து ட்ரம்ப்போடைய ரைட் ஹேண்ட் பொருளாதார அட்வைசர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானவர். தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான பேச்சு. நேற்று ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப ஏளனப்படுத்தி சில வார்த்தைகள் வந்து அவர் பேசியிருந்தார். என்னென்னா, இந்த போர் வந்து ரஷ்யாவுடைய போர் கிடையாது, இது இந்தியாவுடைய போர். ஸோ முதல்ல இந்தியா ஆயில் வாங்குறதுனால தான் அந்த காசை வச்சு ரஷ்யா சண்டை போடுறாங்க. 2வது, இந்தியா தான் இந்த இதில் லாபம் பார்த்து, ஆயில் வாங்குறதுல லாபம் பார்த்து அந்த பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்து ரஷ்யா வந்து உக்ரைனை பொதுமக்களை கொள்கிறாங்க. இது ஒரு பிளட் மணி அப்படின்னு சொல்லி, ரத்தத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு. இப்போ ஒரு படி மேலேயே போய் இது வந்து ரஷ்யாவுடைய யுத்தம் கிடையாது, இது இந்தியாவுடைய யுத்தம்ட்டு ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய யாராவதுக்கு தெரியும், உக்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது வேறு கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு, நாம் இந்த பக்கம் இருக்கிறோம். உக்ரைன் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு. சம்மந்தமே இல்லாமல் உக்ரைன் போய் எதுக்கு, இந்தியா போய் எதுக்கு உக்ரைன் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு தெரியல. அதே சமயம் இந்த கேரட்டை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கருவூலத்துடைய செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் இன்னொரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரு நாட்டு உறவுன்றது பயங்கர காம்ப்ளிகேட்டடு, இதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது, ஆனாலும் மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போயிட்டுருக்கோம், டெம்பரரியாக போயிட்டுருக்கோம். எண்ட் ஆஃப் த டே கம் டுகெதர் அட் த எண்ட் ஆஃப் த டே 2 நாடுகளும் திரும்பவும் சேர்ந்துக்கும். இந்த இடத்துல ரஷ்யாவுடைய குரூட் ஆயிலை வாங்கி இந்தியா லாபம் பார்க்கறது தான் எங்களுக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி. ஸோ
கிளியர் கட்டாக நமக்கு வந்து இப்போது ஒரு விஷயம் இதில் வந்து புரியுது. இது என்னென்னா, இவங்க நம்மளை அடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இந்த அடக்கி பார்க்கும்பொழுது இந்தியா அடங்க மறுத்துருச்சு, இவங்களால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல, உலகத்தோடைய சூப்பர் பவர் வேறு. உடனே அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒரே நாளில் பேசுகிறாங்க. பீட்டரும் ஒரே நேரத்தில் பேசுகிறாப்புல, ஸ்காட் பெசண்ட்டும் ஒரே நேரத்தில் பேசுகிறாப்புல. பீட்டர் பேசும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவை ஏளனப்படுத்தி இந்தியா வந்து தான் ரஷ்யாவுடைய போர் கிடையாது, இது இந்தியாவுடைய போர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியன் கரன்சி, இந்திய ரூபாய் என்ன கேள்விப்பட்டேன், இது வந்து உலகத்தோடைய காமன் கரன்சி ஆக போதாமே அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து இவங்களோட இது டாலர் தான் இன்றைக்கி டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு, இந்தியாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஏளன பேச்சு, அதை சிரிச்சுக்கிட்டு நக்கல் நையாண்டி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பெசன்ட் என்ன சொல்கிறாப்புலன்னா, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஸு, நிறையா சிக்கல்கள் இருக்குது, ஆனாலும் மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப நாள் போகாது, இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படின்றது. இப்போது இந்த 40-60 பில்லியன் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட அவங்க டார்கெட் பண்ணுறாங்கல்ல, எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 45 பில்லியன். இதில் நிறையா லூப் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ லூப் ஹோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. யூஏஇக்கும் அமெரிக்காவுக்கும் 5% டாரிஃப் தான் இருக்குது, நம்மளுக்கு 50% இருக்குது. அப்போ இங்கேருந்து யூஏஇக்கு நீங்கள் அனுப்பிச்சு யூஏஇ மூலிமா நீங்கள் அனுப்பலாம். இங்கேருந்து ஒரு செமி மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க, செமி ஃபினிஷிங் சொல்லுவாங்க, ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் அங்கே பேக் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ அடிஷனை பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போக முடியும். அதெல்லாம் இல்லாமல் 40 நாடுகள்கிட்ட நம்ம ஏற்றுமதியாளர்களே இப்போ நேரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இடம் நமக்கு மார்க்கெட் டஃப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப், இந்த இறால் பண்ணையாளர்கள், அவங்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அதை தவிர பெரிய லெவலில் இந்த இடத்துல பாதிப்பு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது கவர்மெண்ட்டோடைய கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல பேனிக் ஆகாதீங்கன்ட்டு, நம்ம ஸ்னோபாலிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தொடர்ந்து செய்திகளில் வந்துட்டே இருக்குது, இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழில் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கீழே விழுந்துருச்சு, இதாச்சு. நேற்று கூட நான் திருப்பூரில் தான் இருந்தேன். அவங்களுக்கு இந்த விஷயம் என்னன்றது புரியுது. திருப்பூர் முதல் முறையாக அது மாதிரி ஃபேஸ் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் எல்லாருமே ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு யாரும் பொருளாதாரத்துலேயும் நம்ம வந்து நலிஞ்சு போகிற அளவுக்கு இல்லை. சிறு ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருந்தாலும் இவங்களும் இதை மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஷர்ஸ். ஒன்று, இந்த 40 நாடுகளுக்கு இந்த ஏற்றுமதியை டைவர்சிஃபை பண்ணி ஒரு நாட்டுக்கிட்ட நமக்கு 4லேருந்து 5 பில்லியன் ட்ரேடு கிடச்சாலே இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை விட்டு நம்ம இதோட எஃபெக்டே எறும்பு கடிச்ச கூட எஃபெக்ட் கூட இல்லாமல் நம்மளால் வெளியில் வர முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் செக்டர்ஸ். இந்த வல்னரபிள் செக்டர்ஸுக்கு நாம் ஒரு மிக முக்கியமான பேக்கேஜை வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஒன்று, அந்த எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்களை கடன் அதோட வட்டியை வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறது, அதை போஸ்ட்போன் பண்ணுறது, டிஃபர்டு பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த மக்கள் வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது மினிமம் அவங்க சம்பளத்தை கொடுத்து அவங்களை என்கேஜ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய ரிசர்வ் பேங்கோடைய ஸ்பெஷல் டீம்ஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர் சம்மந்தப்பட்டவங்களை மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 40 மார்க்கெட் அப்படின்றது யூகே, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இத்தாலி, மெக்சிகோ, ரஷ்யா மற்றும் துருக்கி. இது எல்லாமே மிக முக்கியமான இது. இப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவசர கதியில் இப்போ இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த ட்ரேட் ஷோவில் இந்தியாவுக்கு உண்டான பிஸ்னஸ்மேனுக்கு உண்டான ஆர்டரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அவர்களுடைய அந்த ஸ்வதேசி கால், மேக் இன் இந்தியாவோ வாங்குங்கன்னு சொல்லிட்டு. இப்போது கனடா கிட்டேருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கணும். கனடாவில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஸ்டோரில் இன்றைக்கி போனீங்கன்னா அமெரிக்காவோடைய ப்ராடக்ட்ஸ் அங்கே இல்லை. ஏன்னா கடுமையான அந்த வரி விதிப்புனால அமெரிக்காவோடைய ப்ராடக்ட்ஸை வாங்காமல் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட் இன் கனடா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பை மீ அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. யாரும் உங்கள் முன்னாடியை வச்சு எங்கிட்ட வாங்குங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், குறிப்பாக நம்மளுடைய மளிகை ஸ்டோர் மற்றும் ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன் இந்த ஃபாஸ்ட் க்ராசரின்னு சொல்லக்கூடிய பிளிங்கெட்ஸ் போன்றது, இது ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை கொண்டு போகணும் அப்படின்னா டொமஸ்டிக் கன்சப்ஷன் ரொபஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்காது. என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் இந்த தீபாவளிக்கு வரக்கூடிய நாளில் பண்டிகைகளுக்கு நீங்கள் தான் வாங்குறீங்க அப்படின்ற போது
இந்தியன் பிராண்ட்ஸ், அது திருப்பூரில் இருக்கக்கூடிய அப்பேரல் பிராண்ட்ஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அதே தரம் எல்லாமே அதே தான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சில இடத்துல தரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று கூட ஈரோட்டில் என்னோட சேர்ந்த நண்பருடைய கடையில் நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான முனைப்பை நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹார்ம் அப்படின்றது இருக்காது. இப்போது இந்த ட்ரேட் கால்குலேஷன் இந்த சண்டையெல்லாம் போயிட்டுருக்கும்போது இந்தியா அமெரிக்காவுக்கு இன்னொரு $3 பில்லியன் ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. தேஜஸ் விமானம் மாக் 1 ஆல்ஃபாக்கு தேவையான G404 இன்ஜின்ஸுக்கு அடிஷ்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் போகுது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கலவரமாகி இந்தியா அமெரிக்கா உறவே துண்டா போயிடுச்சு அப்படின்றது கிடையாது. 2 நாடுகள், அதில் ஒன்று வலிமையான நாடு, இன்னொன்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. இப்போ அமெரிக்கா மேரத்தான் ஓடி முடித்து மூச்செலப்பு வாங்கி நின்றுட்டு இருக்காங்க அமெரிக்காவும் சைனாவும். இப்போ நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது நம்மளுடைய காலம். அதில் வந்து நமக்கு பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வேண்டாம். ஸோ அப்போ ஓடக்கூடிய காலத்தில் ஒடுங்கி நிற்கக்கூடிய ஏற்கனவே ஓடி முடித்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏளனமாக தான் பார்ப்பான். அவங்க அந்த புள்ளி டாக்டிக்ஸை பண்ணுறாங்க. ட்ரம்ப்போடைய பாலிடிக்ஸை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசுவோம், ஏன் ட்ரம்ப் இதை பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரம்ப் பண்ணுறத நாம் ஒத்துக்க முடியாது. நீங்கள் 6 மாத காலம் டைம் கொடுத்து அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸை இப்போ வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. இது முதல்லே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் பேசி ஒரு ட்ரேடு வர்த்தக ஒப்பந்தத்திலேயே இதை கொண்டு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் அடுத்த 25 வருடம் மார்க்கெட் விலையை விட்டுட்டு நாங்கள் ஒரு $5 கம்மியாக கொடுக்குறோம், இல்லை ஒரு $3 நம்ம கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம் போய் ரஷ்யாட்ட வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவங்க அந்த பழைய நாட்டாம மனப்பான்மையில் நான் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சாயத்து பண்ணும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை வந்திருக்குது. இப்போ என்ன ப்ரெஷர் இப்போ வந்தாலுமே 6.5% அப்படின்றது இந்தியாவுடைய க்ரோத்து, வேர்ல்டோடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி நாம தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் செக்டர் மட்டுமே $350 பில்லியன் வர்த்தகத்தை இட்டும் 2030. இன்ஸ்பைட் ஆஃப் இந்த $12 பில்லியன் தான் டெக்ஸ்டைலோட மொத்த எக்ஸ்போர்ட் நமக்கு அமெரிக்காவுக்கு. ஏன்னா பங்களாதேஷ் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. வியட்நாம்கிட்ட அந்த கெப்பாசிட்டி அந்தளவுக்கு கிடையாது, தாய்லாண்ட்லேயும் அந்தளவுக்கு கிடையாது. இவ்வளோ மனித வளம், தட்பவெப்ப சூழ்நிலை, ஒரு ஸ்திரமான அரசாங்கம், சேஃபான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் இது கிடையாது. இது ஒரு டெம்பரரி ஃபேஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாத காலத்திலிருந்து 6 மாத காலத்துக்குள்ளே ட்ரம்ப்பு கண்டிப்பாக வழிக்கு வந்து அதே மாதிரி இதை வந்து ஓப்பனாக தோல்வின்னு அட்மிட் பண்ணாமல் இங்கே கொஞ்சம் சலுகைகள் அங்கே கொஞ்சம் சலுகைகள், எப்படி ஒரு சைனாட்ட பல்ட்டி அடித்தாரோ சீன மாணவர்கள் உள்ளே வரக்கூடாது, சீன மாணவர்கள் எல்லாருமே உளவாளிகள் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ 6 லட்சம் சீன மாணவர்களுக்கு வீசா கொடுக்கணும், இல்லாட்டி 15% அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க, நடத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், மூட வேண்டிய சூழ்நிலை வந்துடும்ன்ற மாதிரி இந்தியாவுக்குமே இந்த லீவரேஜ் அப்படின்றது இருக்குது. எந்த இடத்துல நாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்கா வாழ் இந்தியர்கள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் கம்யூனிட்டி, ஐடியில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபஷனல்ஸு, அவங்க பொலிட்டிக்கல் சர்க்கிளில் ரிப்பப்ளிக் பார்ட்டிலேயே நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுடைய மாநிலங்கள், ரிப்பப்ளிக் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஸ்ட்ராங்கான லாபி, இந்தியர்களை கொடுத்த காசை வச்சு தான் அவங்க எலெக்ஷனை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பவரை இவங்க லீவரேஜ் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது. நாம் இவங்களை தேவையில்லாமல் இங்கே சுந்தர் பிச்சையோ இருக்கட்டும், இல்லை சத்யா நடைலாவாக இருக்கட்டும், இல்லை கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், இப்படி போன்ற ஆட்களை ஜஸ்ட் அவங்க இந்தியாவில் பிறந்தாங்கன்றதுக்காக நம்ம சம்மந்தமே இல்லாமல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தோணுது. ஏன்னா இது ஒரு சமூக வலைத்தளங்களில் மட்டுமே கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி சர்க்கிள்லையுமே இதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பேசும்போது, மூத்த இராணுவ அதிகாரிகள்லாம் பேசும்போது அவங்களே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ மேக் இன் இண்டியா ஒரு ஸ்ட்ராட்டஜி, 40 புதிய மார்க்கெட் 2வது ஸ்ட்ராட்டஜி, 3வது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நலிவடையாமல் இருக்கிறதுக்கு தாக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கான பொருளாதார உதவிகள், ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எலக்ட்ரிசிட்டியை இப்போ கம்மி பண்ண வேண்டியது இருக்குது, காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. பில்ஃப்ரேஜை கம்மி பண்ணிவிட்டு நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்மளால் இன்னும் சப்போர்ட் பண்ண முடியும். இவங்க சொன்ன அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் போட்டு திருப்பூரில் பாவம் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. நம்ம சாம்பிள் சைஸு பொருளாதார ரீதியில் நீங்கள் பேசணும் அப்படின்னா மேக்ரோ லெவலில் பார்த்தா தான் புரியும், ஒரு ப்ரெக்மேட்டிக்காக நம்ம பார்த்தா தான் புரியும். அந்த லெவலில் பார்க்கும் பொழுது இப்போ ஜிஎஸ்டியோட வரி குறைப்பு 12%லேருந்து கார்மெண்ட்ஸ் எல்லாம் 5%க்கு வரப்போகுது. இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எறும்பு கடிச்ச எஃபெக்டை தாண்டி எதுவுமே இருக்க போகாது. இப்போது ஸ்காட் பெனட் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை பீட்டர் பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டோம், இந்தியா இதில் அசர போகிறது கிடையாது.
எண்ட் ஆஃப் த டே நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படின்றது இவங்களுடைய அந்த இறங்கி வரத்துக்கு, அதாவது வலிக்கு வரத்துக்கான முதல் சமிக்கையாக நீங்கள் பாருங்கள். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா ரியாக்ஷன் கொடுக்கலன்னா மீண்டும் பீட்டர் நவாரை விட்டு வேறு ஏதாவது பேச விடுவாங்க. அது வேறு விஷயம். நீங்கள் ஸ்காட் பெனட்டோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் டெம்பரரி தான், நாங்கள்லாம் பேசிய நண்பர்கள் தான், ஒன்றா சேர்ந்துக்குவோம் அப்படின்ற போது அந்த ஒன்றா சேர்ற இந்த இடைப்பட்ட 6 மாத காலத்தில் பிரிக்ஸோடைய வலிமையும் எஸ்சியோடைய வலிமையும், இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு நிறைய நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, பிரிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம், சும்மா ஜஸ்ட் பேருக்கு மட்டும் தலையை காமிச்சிட்டு வரலாம், பிரிக்ஸில் ரொம்ப இது பண்ண வேணாம், ட்ரம்ப்போட அந்த தாக்கம் நம்ம மேலே இருக்குன்னு பயப்பட்ட நாடுகள் எல்லாமே இன்றைக்கி பிரிக்ஸ்லேயும் எஸ்சிஓலையும் வரணும்னு பார்க்குறாங்க. அமெரிக்காவுடைய சரிவு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான இண்டிகேஷன் இது. டாரிஃபை போட்டு 1 மாத காலத்துக்குள்ளே அதெல்லாம் சீக்கிரம் நாங்கள் முடிஞ்சிடும், நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை வந்து கொடுக்குது. இப்போது நீங்கள் அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரியன் பட் எக்கனாமிஷனும் கூட ஃபெர்கூசன் சொல்லிட்டு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு தியரி சொல்லியிருந்தார். எந்தெந்த சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்ச்சி அடைகின்றத வரலாற்று பதிவை பார்த்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஒன்று கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூப்பர் பவர், எந்த ஒரு சாம்ராஜ்யம் தான் வாங்கின கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி, அந்த வட்டி வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்றது அர்த்தம். இது யூனிவர்சல்லாக அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய வரலாற்றில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், ஓட்டமன் சாம்ராஜ்யம், ரோமன் எம்பையரு, ஃப்ரெஞ்சு, இவங்க எல்லாருமே என்னைக்கு தான் வாங்கின கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியை விட அவங்க பாதுகாப்புத்துறைக்கு கம்மியாக செலவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு அந்த நாடு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது. 2025 அமெரிக்கா தான் வாங்கின கடனுக்கு கட்டின வட்டி அப்படின்றது அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகம். கிட்டத்தட்ட $850 பில்லியன் டிஃபென்ஸ் பட்ஜெட்னு அந்த அமௌண்ட்டு பெருசாக தெரிஞ்சாலும் டிஃபென்ஸ் பட்ஜெட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டாக்னேட்டாக இருக்குது. அவங்க வாங்கின கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சியின் துவக்கம் இது எவ்வளோ சீக்கிரம் வீழப்போகுது அப்படின்றத காலம் பதில் சொல்லும். பட் நிச்சயமாக சயின்டிஃபிக்காக அவங்களுடைய ஒரு ஹிஸ்டாரியன் சொன்ன அந்த லா படியே பார்த்தாலுமே இது வீழ்ச்சியை சந்திக்க போகிற நாடு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, என்றைக்குமே நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அது வீழ்ச்சியை சந்திக்கும் போது ஃபைனல் ப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸிங்கில் ஒருத்தன் பெரிய ஒரு ஜம்பாவன் வந்து கீழே விழ போகிறான்னு கடைசி நேரத்தில் அவனால் முடிஞ்ச வரைக்கும் முழு ஆக்ரோஷத்தோடு சில குத்துகள் குத்துவான். அதே மாதிரியான ஸ்டெப்ஸை தான் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வீழ்ச்சியை கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. இத்தனை வருட காலம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நம்பர் 1ஆக இருந்துட்டாங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் அந்த ஃபைனல் ப்ளோ, டெட்லி ப்ளோ அப்படின்றது பல நாடுகள் மேலே இருக்கும். பல யுத்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அன்சர்டனான ஒரு ஃபேஸில் தான் வேர்ல்டு போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்றதை டீட்டெயிலாக அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.